கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களை இந்த நாளிலே அவருடைய நாமத்து நிமித்தம் வாழ்த்தி வருகிறேன். My beloved in Christ, I bring greetings to you all in the blessed name of our Lord and Savior Jesus Christ. Once again, God has given us this privilege to meet one another through this video. மீண்டும் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக நாம் சந்திப்பதற்கு கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். உங்களை முகமுகமாக சந்திக்கணும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் இது நடக்க முடியாத ஒரு நிலையில இப்பத்துக்கு இருக்குது. For now we cannot meet face to face, but in my heart I would like to see each one of you all face to face. I pray that this Sunday will be the last Sunday of MCO. இந்த ஞாயிற்றுக்கிழமை இறுதியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கத்தக்க, இதுக்கு பிறகு நாம் ஒன்றாக கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன். இந்த வேளை சங்கீதம் 31 வசனங்கள் 3 தொடங்கி 5 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் போது தமிழில் என்னோட நீங்கள் சேர்ந்து வாசிக்க கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். As I read in English, I ask the congregation, those who are reading your Tamil Bible, to follow me. Let's look at Psalms 31 verse 3 to 5. For you are my rock and my fortresses. Therefore, for your name's sake, lead me and guide me. Pull me out of the net which have secretly laid for me. For you are my strength. Into your hand I commit my spirit. You have redeemed me, O Lord God of truth. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விதமாக என்னுடைய கண்மலையும் என்னுடைய கோட்டையாய் இருக்கிற தேவன் நீர், உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீர் வழிநடத்தும் என்று அவன் சொல்லுகிறான். கடைசி 5வது வசனம் சொல்வது, உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மீட்கக்கூடிய தேவனே, தேவனே சத்தியத்தின் தேவனே என்று அவன் சொல்லுகிறான். வாருங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபத்தின் நிலையிலே நாம் இருப்போம். Let us look to God in prayer. Father, we thank you for this morning. We thank you for this privilege to come before you in this last Saturday, in this last Sunday of the month of April. ஆண்டவரே, ஏப்ரல் இந்த முடிவு ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒன்று கூடி வருவது உம்முடைய சித்தமாக இருக்குது ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் பிரதியாய் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray your presence will abide with us, Lord. Without you we are nothing. Without you we are nowhere, Lord. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. நீர் இல்லை என்றால் எல்லா காரியமும் அது அர்த்தமில்லாததாக இருக்குது ஐயா. இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆவி நிமித்தம் எங்களை நீர் நடத்தி கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Yes, Lord, this morning we pray by your Spirit you will lead us, guide us. By your Spirit, Lord, you will make known, Lord, your desire, your purpose, Lord, upon our life. உம்முடைய ஆவி நிமித்தம் உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய காரணத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் தொடங்கி முடிவு வரை உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். Lord, you're a God who knows everything, Lord. Nothing is hidden in thy sight, Lord. Therefore we pray, we ask, Lord, that you will lead us step by step, Lord. You will take us from one glory to another. ஆமையா, படிப்படியாக எங்களை நடத்தி கொள்ளும். ஒரு மகிமையிலிருந்து மறுமகிமைக்கு எங்களை கொண்டு செல்லத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய மகிமையின் பிரசனம் நாங்கள் சுகந்தித்துக் கொள்ள ஜனங்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Yes, Lord, let us be that people, that recipient
of your great glory, Lord. Oh, let us rejoice in you, Lord, and know that you're a God, Lord, who manifests himself to us, Lord. ஆமையா, உமக்குள் நாங்கள் ஆண்டவரே மாட்சிமை அடைய, புகழடைய, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கத்தக்க, பலனாய் இருக்கத்தக்க, இந்த பலவீனத்தில் நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகையின் தேவனாக, சமாதானத்தின் பிரபுவாக எங்கள் நடுவில் உள்ளாவக்கூடியவராக இருந்து வரத்தக்க இயேசு இனி நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளை நாம் சற்று தேவனை துதித்து ஆர்ப்பரித்து வரக்கூடிய ஜனங்களாக இருப்போம். My beloved, let us at this very moment come before the Lord as one who truly wants to worship him with a heart that is full of desire for him. Let us come before him. வாஞ்சையான ஒரு இருதயத்தோட நம்முடைய கர்த்தராக இயேசு முன்பாக நாம் வரக்கூடியவர்களாக இருப்போம். துதி நேரம் கர்த்தருடைய நேரம். கர்த்தரை உண்மையோடு ஆவியோடு துதிக்கக்கூடிய இருக்கிற ஜனங்களாக நாம் இருப்போம். Let us worship our living God in spirit and in truth, for he is here. Let us celebrate him together. Amen. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலே ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலே ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். எல்லாரும் சேர்ந்து என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதுகள் சேரா என்னை தாங்கிடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கர்த்தரை துதிப்பது எவ்வளோ ஆனந்தத்தை நாம் உள்ளத்திலே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். When we worship God, oh, it brings gladness to the heart. As we worship God, our spirit is lifted up. நாம் கர்த்தரை விதமாக
தொழுது கொள்ளும் போது, ஆராதித்து வரும்போது நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் உயர்த்தப்படக்கூடிய நிலையில இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தரை தொடர்ந்து தொழுது கொள்வோம். இந்த வேளையிலே நாம் இவ்விதமாக ஜெபத்தோட கர்த்தருக்கு முன்பாக சேரக்கூடியவர்களாக காணப்படுவோம். Let us at this very moment look to the Lord in prayer. Let's pray. Father, we thank you. We are always grateful to you, Lord, knowing that you're a God, Lord, who never abandoned us, Lord. ஆண்டவரே, எங்களை எந்த விதத்திலே தள்ளிவிடாத தேவன் நீர் சுவாமி. எங்களை உம்முடைய மார்பிலே அணைத்துக் கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறேன். நாங்கள் இந்த வேளை COVID-19 சிக்கிக் கொண்டிருந்தாலும், இந்த உலகமே சிக்கிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே நீர் இந்த உலகத்தின் மேல் கரிசனைக்குரிய தேவனாக இருக்கிறீர். Though we are stuck, Lord, with COVID-19, we are locked down, Lord, but you're a God, Lord, who is always there for us, Lord. You're a God who meets all our needs, Lord. You are Jehovah Jireh, our provider, Lord. Lord, we want to thank you. We want to thank you in time of hardship, Lord, in time of difficulty, Lord, in moments, Lord, where our heart, Lord, is gripped with fear. Lord, you give us the boldness, Lord. You give us the courage, Lord. You give us the stamina, Lord, to move on in our life. ஆமையா, இப்படிப்பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட கட்டங்களில் எங்களோட தொடர்ந்து நடந்து வருவதற்காக நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை விசாரித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருவதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் நீர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவும், ஆண்டவரே அவர்களுக்கு நிச்சயத்தையும் அவர்களுக்கு உறுதியும் நீர் கொடுத்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருந்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளம் கலங்காதபடி சுவாமி, ஆண்டவரே உறுதிப்படுத்தக்கூடிய தேவனாக நீர் இருந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஐயா, உலகமெங்கும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்து வரும்போது உம்முடைய தெய்வீக பிரசனம் அவர்களுக்குள்ள சுவாமி ஐயா ஒரு விடுதலை கொடுக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, as your people all throughout the world, as they worship you in this Sunday service, Lord, we pray, we ask, Lord, that you will give them, Lord, the courage, Lord. You will give them, Lord, the desire to draw closer to you, Lord, and to indeed see, Lord, your deliverance upon their life, Lord. We pray that you will break, Lord, every bondages, Lord. You will break, Lord, every work of the devil, Lord. You will nullify, Lord, his plan, his scheme, Lord. ஆமையா, இந்த நாளிலே பிசாசுடைய திட்டங்கள், பிசாசுடைய சதிமோச திட்டங்கள் நீர் முறியடித்து போடத்தக்க, உடைத்து போடத்தக்க, அவனுடைய ஒவ்வொரு திட்டங்கள்ல அவன் தோல்வி அடையத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விடுதலை நாயகனாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர். விடுவியும் சுவாமி. உம்முடைய சபையை, உம்முடைய ஜனங்களை நீர் விடுவிக்கிறவராக, இரட்சகராக அவர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ஆராதனையில உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆறுதல் படுத்தத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட், in this service we pray that your presence, Lord, will comfort us, Lord. Your presence, Lord, will be a solace to us, Lord. We just entrust ourselves, we just entrust this service to you, and we pray that you will be magnified, glorified, and your name alone, Lord, be lifted up in our midst. As we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. தொடர்ந்து நாம் ஜெபநிலையில் இருப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் கூறி வரவர்களாக காணப்படுவோம். Let us pray our Lord's Prayer together. Our Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, as we forgive those who have trespassed against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory. Amen.
Beloved, at this very moment, let us continue to read the scripture for today. Though we are in the theme pursuing in faith, and we read the text from Mark chapter 11, verse 22 to 24, but today we are going to read a different chapter, a different book, that is the epistle to the Hebrews chapter 12 verse 2. இன்றே இவ்விதமாக நாம் தொடர இருக்கிறோம். விசுவாசத்தில் தொடர்வது என்று அந்த ஒரு தலைப்போடு உங்கள் மத்தியிலே நான் போன வாரம் பேசினேன். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 24 நாம் வாசித்தோம். ஆனால் இன்றைக்கு எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதலாவது தமிழ்ல நாம் வாசிப்போம், அதுக்கு பிறகு நான் ஆங்கிலத்திலே வாசிப்பேன். Firstly, we will read it in Tamil and then I will read it to you in English. இன்றைக்கு வாசிக்கப்பட வேத பாகம் எபிரியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆகையால் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவோம். Okay. Hebrew chapter 12 verse 2. Fix our eyes on Jesus, the pioneer and perfecter of faith. For the joy set before him, he endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. பிரியமானவர்களே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் முன்னரை மட்டும்தான் பார்த்தோம். விசுவாசத்தில் தொடர்வது என்ற அந்த தலைப்பு நிமித்தம் உங்களுக்கு முன்னரை மட்டும் கொடுத்தேன். ஆனால் இந்த வாரத்தில் நாம் புள்ளி அதை பார்க்க இருக்கிறோம். Today we are going to look at the first point. Last week Sunday I gave you the introduction as to the theme pursuing in faith, and I said there are 3 points to this theme. இந்த கருப்பொருளுக்கு 3 புள்ளிகள் இருக்குது என்று உங்கள் மத்தியிலே சொல்லியிருந்தேன். இன்றே அந்த புள்ளியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தொடர்ந்து அது காணப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம் இயேசுவின் மீது நம் கண்களை சரி செய்வோம். Fix our eyes on Jesus. That is our first point. That's where, as we read in Hebrew chapter 12 verse 2, it says, fix our eyes on Jesus, the pioneer and perfecter of our faith. ஆம், வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்றால் எபிரேயர் 12:1 இல்லை, தமிழில் 1 இல்லை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி. ஆம், நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருப்பது நம்முடைய இயேசுவாக இருக்கிறார். ஆகியால் ஒரு கேள்வி, ஏன் நம்முடைய நம்முடைய கண்கள் இயேசுவை மேல் இருக்க வேண்டும்? Why must we need to fix our eyes on Jesus? Here Paul is saying or telling us that Jesus is the pioneer and perfecter of our faith. ஏன் நம்முடைய கண்கள் இயேசு மேல் காணப்பட வேண்டும் என்றால் பவுல் அழகாக இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராக இயேசுவாக இருக்கிறார். The pioneer, or some version says author, in the Greek means an originator or creator,
as of the theory or plan. திட்டம், தியரி என்று சொல்லக்கூடிய இருக்கிற அந்த வார்த்தையை துவக்கிறவரும் அதே நேரத்தில் உண்டாக்குனவருமாக இருக்கிறார் என்று அர்த்தம். It can also mean captain, chief leader or prince. வேற அர்த்தம் உண்டு. அதாவது கேப்டன், தலைவர், சீஃப் லீடர், முதன்மை தலைவராக, இல்ல ஜீவாதிபதியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த வார்த்தை நாம் காணப்படலாம். என்ன வார்த்தை? author இல்ல prince. Acts chapter 3 verse 15 we can see the same word, the word prince or author. I read Acts chapter 3 verse 15, and kill the prince of life whom God has raised from the dead, whereof we are witnesses. In the NIV and ESV version, it's written author instead of prince. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனம் தமிழில் நான் வாசிக்கிறேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், அந்த ஜீவாதிபதியை என்று சொல்லப்பட இருக்கிற அந்த வார்த்தை என்ன கொடுக்க இருக்குது? துவக்கருமாக இருக்கிறவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்குது. By this we understand that Christ is the originator of our faith, in that he begins it. நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவானவர் தொடங்குபவர், நம்முடைய விசுவாசத்தை தொடங்குபவராக இருக்கிறார். அப்படின்னா ஆரம்பித்தவர், நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்தவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்முடைய விசுவாசத்துக்கு தளபதியாக இருக்கிறார், இல்ல ஜீவாதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. It also means that he is the captain and prince of our faith. This indicates that Jesus controls our faith. இது என்ன அர்த்தம் என்றால், இயேசு நம்முடைய விசுவாசத்தை ஆள்பவராக இருக்கிறார். He stirs it as a captain stirs a ship. ஒரு கேப்டன் எவ்விதமாக தன் கப்பலை அவர் நடத்தி வர இருக்கிறாரோ அதே போல நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். And presides over it and cares for it as a monarch presides over and cares for his people. ஆம், தலைமை தருகிறவராக அவர் இருக்கிறார். எப்படி ஒரு ராஜா தன் ஜனங்களை அவர் பராமரித்து ஆதரித்து அவர் தலைமை கொடுத்து வர இருக்கிறாரோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து வருவராக இருக்கிறார். The Greek word translated perfecter means completer or finisher and speaks of bringing something to its conclusion. தமிழ்ல முடிக்கிறவர் என்று சொல்லக்கூடிய இருக்கிற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில என்ன அர்த்தம் என்றால், பூர்ணப்படுத்தவராக இருப்பது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்கிறவர் நம்முடைய இயேசுவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட ஒரு வார்த்தை. துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று இந்த ரெண்டு வார்த்தைக்குரிய
அந்த நிலையை நாம் சேர்த்து வரும்போது அது என்ன குறிக்குது என்றால், நம்முடைய தேவன் அவரே உண்டாக்குனவராக, அவரே காக்கிறவராக இருக்கிறார். எதை? நம்முடைய விசுவாசத்தை. Putting the two words together, we see that Jesus as God both creates and sustains our faith. We know that saving faith is a gift from God. உங்களுக்கு எனக்கும் தெரியும், இந்த ரட்சிக்கக்கூடிய இருக்கிற விசுவாசம் இது தேவனிலிருந்து வந்த ஒரு ஈவாக இருக்குது, நம்மால உண்டானதாக இல்லை. It is not something we come up with on our own. Ephesians chapter 2 verse 8 to 9 clearly tells us that it is a gift from Christ our creator. எபேசியர் 2வது அதிகாரம் 8லிருந்து 9 இந்த வசனங்களை நாம் வாசித்து வரும்போது அது அழகாக சொல்ல இருக்குது. இது தேவனால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை ஆங்கிலத்திலே. For by grace you have been saved through faith, and that not of yourself. It is the gift of God, not of works, lest anyone should boast. தமிழை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களாலே உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகளினால் நடந்தது அல்ல. பிரியமானவர்களே, வேதம் சொல்ல இருக்குது, இது கிரியையினால் நடந்ததல்ல. நாம் அடைய இருக்கிற இந்த விசுவாசம் அது தேவனுடைய ஈவாக இருக்குது. The faith that we have, it is a gift from God. It's a gift from God. So nothing that we can boast about. Christ is also the sustainer of our faith. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்துக்கு காக்கிறவராகவும் இருக்கிறார். Meaning that through saving faith cannot be lost. என்ன அர்த்தம் என்றால், உண்மையான ரட்சிக்கக்கூடிய இருக்கிற விசுவாசம் அது காணாம போக முடியாது. ஏன் காணாம போக முடியாது? காரணம்னா அதை காக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Why do you say it cannot be lost? Because the one who sustains it is the Lord. How can it be lost? Who is God? Who is our Lord? He is the maker of heaven and earth. Can anything be lost when he is the guardian to it? எப்படிங்க ஒரு பொருள் காணாவும்? தேவன் காக்கிறவராக இருந்தார். இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்திருக்கிற தேவன் காக்கிறவராக இருந்தால் அது காண போக முடியுமா? It will not be taken away. அது எடுபடாத ஒரு காரியமாக இருக்குங்க. ஏனென்றால் யார் கர்த்தருடைய கருத்திலிருந்து அது எடுப்பது? அப்படிப்பட்ட பலவான் சக்தி உள்ளவன் இருக்கிறானா? When we talk about it will not be taken away, who can take anything from the hands of God? Is there anyone greater than God? No. Nobody can take it away from the hands of God. And given away. Given away. Yes. This is a gift from God. வாசித்தோம், இது தேவனிலிருந்து வந்திருக்கிற ஒரு ஈவு. அதை நம்ம கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. And God gave it as a gift to us. We cannot give it away. It came from God. This is a source of great comfort to believers, especially in times of doubt and spiritual struggle. பிரியமானவர்களே, இந்த சொற்களானது நமக்கு அதிகமாக உறுதியை கொண்டு வருகிற சொற்கள். எப்ப நமக்கு சந்தேகம் வருதோ, இல்ல இவ்விதமாக ஆவிக்குள்ள நமக்கு போராட்டம் வரும்போது நாம் உணரலாம்,
தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிக்கக்கூடிய விசுவாசம் யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, அது காணா போக முடியாது, அது நமக்கு கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசம் அது தேவனால் காக்கப்படக்கூடிய ஒரு விசுவாசம், அது தேவனால் இவ்விதமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விசுவாசம், அது தேவனால் கருசனைப்படக்கூடிய இருக்கிற ஒரு விசுவாசம். For Christ has created our faith and he will watch over it, care for it and sustain it. Our eyes must be fixed on Jesus because he said in Matthew chapter 6 verse 22 to 23. மத்தேயு 6வது அதிகாரம் 22 23 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நம்முடைய கண்கள் அவர் மேல் காணப்பட வேண்டும் என்று சொல்லுவராக இருக்கிறார். நான் அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The lamp of the body is the eyes. If therefore your eyes is good, your whole body will be full of light. But if your eyes is bad, your whole body will be full of darkness. If therefore the light that is in you is darkness, how great is that darkness? தமிழிலே கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். எப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் இருள் எவ்வளவுக்கு அதிகமாய் இருக்கும். If the eyes is the lamp of the body, then the direction that the eye is set is very important. பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்துக்கு உங்களுடைய கண்கள் அது வெளிச்சமாக இருந்தால், அப்ப உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிற நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுடைய கண்களின் திசை எதை நோக்கி இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீதிமொழி 4வது அதிகாரம் வசனம் 25 தொடங்கி 27 நீங்கள் வாசித்து வரும்போது அங்க இதை விவரித்து சொல்ல ஒரு நிலையில இருக்குது. Yes, when we read Proverbs chapter 4 verse 25 to 27, we understand that where our eyes is fixed, that is where our direction will be. Let us read that verse. Let your eyes look straight ahead and your eyelids look right before you. Ponder the path of your feet and let all your ways be established. Do not turn to the right or the left. Remove your foot from evil. தமிழிலே உன் கண் நேராய் நோக்க கடவது, உன் கண்மணிகள் உமக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவது, உன் கல் நடையே சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்படுத்துவதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவையாக. In these scriptures that we just read, we know that the eye can influence the whole body. நாம் படித்து வந்த இந்த வசனங்களில் நம்ம என்ன உணரலாம்? நம்முடைய கண்ணானது நம்முடைய சரீரம் முழுது கவரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. Looking straight ahead is important. நாம் நேராக பார்ப்பது அது அவசியம், முக்கியம். Clarity in walking comes when we walk
on the path that the eye watch. இன்னைக்கு ஒரு தெளிவான நிலையில நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கண் எங்க பார்க்க இருக்குதோ அங்கே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். If we look at the right and left and then we walk, we will not know what is before us. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து நாம் நடந்து வரும்போது அப்ப நமக்கு முன்பாக நம்ம நடக்கக்கூடிய அந்த காரியம் என்னென்று நாம் அறியாதவர்களாக இருப்போம். ஏனென்றால் கண்ணு வேற பக்கம் பார்க்குது, காலு வேற பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தடுக்கி உழுவக்கூடிய நிலையில நாம் இருப்போம். When we look to the left and right and we walk in a different direction, definitely, beloved, we will slip and fall. We don't know what is before us. It doesn't take a big thing to cause us to fall. ஒரு பெரிய கல்லோ பெரிய மரமோ அது நம்ம தடுக்கி உழுவ செய்யறது இல்லை. ஒரு சின்ன கல் போதும், ஒரு சின்ன வேறு போதும், அதை பார்த்து தடுக்கி உழுவது அது நிச்சயமாக இருக்குது. உழுவாம இருப்பது பிரியமானவர்களே, நீங்கள் எங்க நடக்க இருக்கிறீர்களோ அங்க உங்க கண் காணப்பட வேண்டும். In order for us not to fall, my beloved, we must walk where our eyes is fixed. And if we are walking in that direction, then our eyes also must walk together with us in that direction. அந்த பாதையாக நாம் நடந்து போகும்போது நம்முடைய கண் அங்கதான் இருக்கணும், இடது இல்ல வலது பக்கத்துல இருக்கக்கூடாது. What does it mean? Do not turn to the right or left. இடது பக்கம் வலது பக்கம் நம்முடைய கண்கள் இராதபடி அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் யோசுவா 1வது அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 8 வரை வாசிக்க வேண்டும். In order for us to understand this, we need to read from Joshua chapter 1 verse 7 to 8. I read Joshua chapter 1 verse 7 and 8. Only be strong and be courageous, that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right hand or to the left, that you may prosper wherever you go. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. தமிழை நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிற மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாது இருப்பதாக. இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பிரியமானவர்களே, மோசேக்கு இவ்விதமாக கர்த்தர் சொல்லி வருவதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். Looking straight ahead is looking at God and His commandments. இன்னைக்கு நேராக நாம் பார்ப்பது என்று சொல்லும்போது அது தேவனை நோக்கி பார்ப்பது, அவருடைய கற்பனைகளை நோக்கி பார்க்கக்கூடிய காரியமாக இருக்குது.
நீதிமொழி 4:27 முதல் நாம் வாசித்தோம். We read in Proverbs chapter 4 verse 27, do not turn to the right or the left, remove your foot from evil. வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திலிருந்து நீங்கள் காணாமல் உங்களுடைய கால்களை அக்கிரமத்திலிருந்து விலக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். When you look to the right or left, you can be diverted and you are leading your foot to do evil. நீங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் இவ்விதமாக பார்த்து வரும்போது நீங்கள் தவறான திசைக்குள் போகக்கூடிய நிலையில இருப்பீர்கள். அக்கிரமத்துக்குள் வழிபடக்கூடிய மக்களாக இருப்பீர்கள். What is evil? அக்கிரமம் என்றால் என்ன? Going against God and His commandments are evil. தேவனுடைய வழியை விட்டு தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகுவது அது அக்கிரமம். Straying away from the will of God is evil. கர்த்தருடைய சித்தத்திலிருந்து அவதமாக தவறான நிலையிலே நாம் போவது அது அக்கிரமம். Adam and Eve sinned against God due to their disobedience. நமக்கு எல்லாரும் தெரியும், ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவத்தில் விழுந்த காரணம் கீழ்ப்படியாமை. தேவன் சொன்ன அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதனால அவர்கள் இவ்விதமாக விழுந்தவராக காணப்பட்டார்கள். The devil diverted their thinking. Not only that, and also distracted their sight. So much so, they rather listen to the words of Satan than God's. பிசாசு அவன் என்ன செஞ்சான்? அவர்களுடைய திசையை மாற்றி அவர்களுடைய யோசனையை கெடுத்து போட்டவனாக இருக்கிறான். அவர்களுடைய கண்களுக்கு ஒரு மறைவிடத்தை போட்டு காண வேண்டிய காரியத்தை காணாமல் காணக்கூடாத காரியத்தை அவர்கள் கண்டவர்களாக இருந்தார்கள். At the Garden of Olives, Jesus did not stray away from the will of God. ஒலிவ தோட்டத்தில் இயேசு அங்க ஜெபித்து வரும்போது, கெத்செமனி ஜெபத்திலே அவர் காணப்படும் போது அங்க அவர் தேவனுடைய சித்தத்தை விட்டு மாறாமல் இருந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களானது அவர் பிதா என்ன நோக்கமாக வைத்திருந்தாரோ அது மேல் இருந்தது. Jesus fixed his eyes on the cause that the Father has instructed him. At Golgotha, when he was on the cross, he said, "It's finished." கோல்கோத்தா மலையிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்ட நிலையில இருக்கும்போது எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னவராக இருக்கிறார். What was finished? என்னங்க முடிந்தது? He has completed his father's will. என்ன முடிந்தது என்றால் பிதாவுடைய சித்தத்தை செய்த அந்த காரியம் செய்யணும். பிதாவுடைய சித்தம் அது செய்யணும், அது முடிந்ததுங்க. That is why we say he is the perfecter of our faith. அதனால தாங்க நம்முடைய விசுவாசத்துக்கு பூர்ண கர்த்தராக அவர் இருக்கிறார். When our eyes are fixed on Jesus, then our body will be influenced by Jesus, and the path we will take will be full of confidence and assurance. தேவஜனமே, நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அப்ப நம்முடைய முழு சரீரம் அவரால் கவரப்பட்ட நிலையில இருக்கும். அப்ப நம்ம ஒரு பாதையை நடக்கும்போது அதுல உறுதியோட நிச்சயத்தோட நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த காரியம் எங்க நம்ம பார்க்கலாம் என்றால்
பேதுருடைய வாழ்க்கையில இது நடந்த ஒரு காரியம். This we see in Peter's life. When he fixed his eyes on Jesus, he walked on the sea. அவன் கண்களை இயேசு மேல் அவன் வைத்து போது அவன் கடல் மேல் நடந்தவனாக காணப்பட்டான். தேவஜனமே, கடல் மேல் நடப்பது அது முடியாத ஒரு காரியம். அது சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியம். யாருங்க கடல்ல நடக்க முடியும்? நடக்க முடியுமா? ஆனா அவன் இயேசு கடல்ல நடந்து வருவதை கண்டபோது கூடாத ஒரு காரியம், புத்திக்கு எட்டாத ஒரு காரியம் இயேசு செய்கிறாரே. ஆகையால் இயேசுவால கூடும் என்றால் என்னாலும் கூடும், ஆண்டவரே கட்டளையிடும், நானும் இந்த கடல்ல நடப்பேன் என்று அவன் சொன்னவனாக இருந்தான். Yes, when he fixed his eyes on Jesus, he walked on the sea. The moment he removed his eyes from Jesus and turned to the right and left, he sank into the sea. அவனுடைய கண்களானது இயேசு விட்டு எடுத்து இடது பக்கம் பார்க்கும்போது அவன் முழுக ஆரம்பித்தவனாக காணப்பட்டான். ஏங்க அங்க வசனம் சொல்றது, காற்று, பலத்த காற்று அவன் அடைத்ததை உணர்ந்த போது அவன் கண்களை இயேசு விட்டு எடுத்து வேறு இடத்துல அவன் வைத்ததுனால. பிரியமானவர்களே, உங்களுடைய கண்களானது இயேசு மேலேயே இருக்கும்போது உறுதியும் நிச்சயமும் உண்டு. When your eyes is fixed on Jesus, you will have that confidence and assurance. But the moment you take your eyes away from Jesus, what will fill your mind is doubt. You have allowed yourself to be distracted. You have allowed yourself to be diverted. ஆம், இவ்விதமாக திசை திருப்பப்பட்ட நிலையில நாம் நம்மை அமைதிக்குள்ள நிலையில வைத்து விட்டோம். இன்னைக்கு நம்முடைய சிந்தை காண வேண்டியதை காணாமல் காணக்கூடாததை கண்டு நாம் தவறிவிட்டவர்களாக இருக்கிறோம். பேதுரு முழுகின காரணமே அவன் கண்கள் இயேசுவிலிருந்து எடுக்கப்பட்ட காரணம். The reason being why Peter sank is because he was distracted by the wind. So it diverted his sight and he sank. This we can read in Matthew chapter 14 verse 28 to 32. Beloved, we need to fix our eyes on Jesus in order that our faith will not be shaken. நம்முடைய விசுவாசம் அசைக்காதபடி நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் எப்போதும் இயேசு மேல் நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்துக்கு துவக்கிறவரும் பூர்ணப்படுத்துகிறவரும் காக்கிறவரும் நம்முடைய இயேசுவாக இருக்கிறார். For Jesus is the pioneer and perfecter and the sustainer of our faith. We read, our eyes is the lamp for the body. நாம் வாசித்தோம் நம்ம கண்களுக்கு வெளிச்சம், நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சம் நம்முடைய கண்களாக இருக்குது. நம்முடைய கண்களானது அது இருள் நிறைந்ததாக இருந்தால் நாம் எங்க போறோம் என்று நாம் அறியாதவர்களாக இருப்போம். அப்ப நம்முடைய கண் நல் கண்ணாக இருக்க வேண்டும், கெட்ட கண்ணாக இருக்கக்கூடாது. கெட்ட கண்கள், இருள் நிறைந்த இருக்கிற கண்கள். இன்னைக்கு காண வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் இயேசு மேல் இருக்க வேண்டும்.
அப்படி நாம் இல்லாமல் இருந்தால் தேவன் ஜனமே நாம் விழுந்துருவோம், நாம் முழுகிடுவோம். If our eyes is not fixed on Jesus, we will fall, we will fail, we will drown. In order for us not to fail, not to fall, not to drown, then our eyes must be fixed on Jesus. If we don't fix our eyes on Jesus, we will walk away from the commandment of God. We will walk away from the will of God. நம்முடைய கண்களானது ஆண்டவரை நோக்கி பார்க்கவில்லை என்றால், தேவனுடைய பிரமாணத்தை விட்டு நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். ஆகிய அந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே உணர்த்தப்பட்டவர்களாக என் கண் எப்பொழுதும் என் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். Let us be convicted today in our heart that our eyes must always be fixed on Jesus. Only Jesus can lead us in the truth. Only Jesus can lead us in prosperity, in success. Yes, God told Joshua, if you want to prosper and succeed, then day and night meditate upon these commandments. உன்னுடைய வாழ்க்கையில நீர் முன்னேற்றம் அடைய இல்ல தேர்ந்தவனாக வெற்றி அடைவனாக இருக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் இந்த வார்த்தையின் மேல் நீர் தியானமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு சொன்னதாக நாம் கேட்க இருக்கிறோம். தேவஜனமே, வலது பக்கம் இடது பக்கம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிரமாணத்தை விட்டு நாம் விலகிறவர்களாக இருக்கிறோம். வலது பக்கம் இடது பக்கம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நம்முடைய கால்கள் அக்கிரமத்தை நோக்கி நடக்கிறது என்று வேதம் சொல்லிருக்குது. வாருங்கள், நம்முடைய கால்கள் சரியான பாதையில் நடக்கக்கூடிய நிலையில நாம் இருப்போம். அதுக்கு நம்முடைய கண்கள் ஒத்தாசை செய்ய வேண்டும். In order for our feet to walk on the right path, our eyes must cooperate. So we must see where we walk, and that brings clarity. Let us pray. Father, we thank you for your word. Father, we commit this day to you. As we heard from your word, teach us, Lord, to fix our eyes on you. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட பிரகாரமாக எங்களுடைய கண்களானது உம்மேல் நாம் வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் போக இருக்கிற இடங்களெல்லாம் நீர் எங்களோடு செல்ல வேண்டும் ஐயா. நாங்கள் போக இருக்கிற இடமெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டின இடமாக இருக்க வேண்டும். Lord, the place where we go, Lord, it must be a place, Lord, where you are, Lord. The place where we go, Lord, it must be a place, Lord, that you show us to us. You show it to us, Lord. Help us, Lord, to remain in you. Help us, Lord, to indeed, Lord, focus on you, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக, ஆண்டவரே உமக்குள் கூர்மையாய் இருக்கிறவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிரகாரமாக நாங்களும் வஞ்சிக்கப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். Lord, as how Adam and Eve was indeed, Lord, cheated, Lord, as how they were distracted, Lord, diverted, Lord. Let not our attention, Lord, let not our sight, Lord, be diverted or distracted, Lord. Help us, Lord, to always look to you, Lord, for you are our source, Lord. You are our strength, Lord. For your word says, Lord, you are the pioneer and perfecter of our faith, Lord. Amaya,
எங்களுடைய விசுவாசத்துக்கு ஆரம்பமும் முடிவும் நீராக இருக்கிறீர் ஐயா. ஆகியால் உண்மையை பிடித்து கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து கர்த்தர் இயேசுவே நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் துருகமாக இருந்து அவரே நம்முடைய விசுவாசத்துக்கு ஆரம்பமும் முடிவானவராக இருக்கத்தக்கதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமேன்.